الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله فجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وجعل فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ومن تبعهم بإحسان إلى يوم الدين وفجر لهم إنعامه ورحمة ورضوان تفجيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال في حديث أخرى المسلم أخو المسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் மீதும் முஸ்லிம்கள் முஃமின்களான நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகளை ஏற்று செயல்படக்கூடிய மக்களாக, எதை விட்டும் இந்த உலகத்தில் நாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அவைகளை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக, முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய நல்ல ஒரு நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றி வரும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் பல புரட்சிகளையும் பல மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவக்கூடிய அளவிற்கு உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சென்றடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு அடிப்படை காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு கட்டமைப்பு, அவர்கள் ஏற்படுத்திய ஒரு சகோதரத்துவம் இந்த அளவிற்கு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய முடிவு எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த புரட்சியினுடைய அந்த வேகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த 7-8 ஆண்டுகளிலேயே, அதாவது ஆசியா கண்டத்தை மட்டுமல்ல ஐரோப்பா ஆப்பிரிக்கா கண்டத்தையும் இஸ்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்திலே ஏற்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட இந்த புரட்சிகள் என்பது ஏதோ ஒரு சில காலங்களோடு முடியக்கூடிய புரட்சிகள் அல்ல. அதாவது கம்யூனிச புரட்சி, முதலாளித்துவ புரட்சி, மங்கோலிய புரட்சி, இப்படிப்பட்ட பல புரட்சிகள் எல்லாம் ஒரு குறுகிய ஆண்டுகளோடு, அதிகபட்சம் ஒரு 100 ஆண்டுகளோடு அந்த புரட்சிகள் முடிவுக்கு வந்துவிடும்.
ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், இன்று வரைக்கும் உலகத்தால் வாழக்கூடிய, உலகத்தினுடைய பல பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு கட்டமைப்பு தான் இதற்குண்டான மிக முக்கியமான ஒரு காரணம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் மதீனத்து மக்களுடைய நிலைமைகள் ஒருவருக்கு ஒருவர் குரோதத்தால், பகைமையால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நம்மிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் இன்னைக்கு சகோதரத்துவம் என்பது கேள்விக்குறியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த அந்த நேரத்தில் அங்கே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா அந்த உள்ளே அரங்கேறியதற்கு பிறகு, மதீனா மக்களை வென்றெடுத்ததற்கு பிறகு அந்த மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்பதை அந்த மதீனா வாசிகளை சொல்லக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வுகள் என்னவென்று சொன்னால், அந்த மதீனாவிலே அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் இரண்டு பிரிவினர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு பகை தெரியுமா? ஓராண்டு, ஈராண்டு, 10 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு மத்தியிலே பகைகள், பொறாமைகள், பகட்டுகள், ஒருவருக்கு ஒருவர் அவரை விட நான் பெரியவனா, இவரை விட நான் சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய பகைமைகள் அந்த மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் மக்களுக்கு மத்தியிலே இருந்தது. இருவரும் யார்? ஏதோ ஒரு பகுதியிலே பிறந்தவர்கள் அல்ல, இன்னொரு நாட்டிலே இருந்து வந்தவர்கள் அல்ல, இருவரும் ஒரு தகப்பனுக்குரிய பிள்ளைகள் தான், அவுஸ் ஹஸ்ரஜ். இந்த இரண்டு பேர்களுக்கு மத்தியிலும் அவர்கள் ஒரு கோத்திரங்களை, ஒரு எண்ணிக்கைகளை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே இருந்த சண்டைகள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட வருடங்களோடு மட்டுமல்லாமல் பல ஆண்டுகள் நீடித்துக் கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துக்குள்ளே வருகிறார்கள். வந்தவுடன் இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுக்கு மத்தியில் பல ஆண்டுகளாக பகை இருந்து வருகிறது, எங்களுக்கு மத்தியிலே அடிக்கடி நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம், இதற்கான தீர்வு என்பது இன்று வரைக்கும் இல்லை, நீங்கள் இதற்கான ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை சொல்லி அடுத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு முஸ்லிமூன். அங்கே அவர்களை ஒன்றிணைக்க வைத்த, அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய, சண்டையிட்டுக் கொண்டிருந்த, பகைமையோடு இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நஹ்னு முஸ்லிமூன், நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அங்கே பதிவு செய்தார்கள். என்ன காரணம்? இந்த முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சகோதரத்துவ வெறுப்போடு இருந்த மக்களுக்கு மத்தியில், பகைகளோடு பல ஆண்டுகள் இருந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை, ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், இதே பெயர்களை இன்றைக்கு வைத்துக் கொண்டு எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் பல ஆண்டுகளாக போட்டிகளும், பொறாமைகளும், பிரிவினைகளோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எந்த மார்க்கத்தை இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட சத்திய கொள்கையை இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த மார்க்க வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த அடிப்படைகளை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கம் காட்டி இருக்கிற அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை 23 ஆண்டு காலகட்டத்தில் வென்றெடுத்தார்களோ, எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை மதீனா நகரத்தில் அவர்கள் ஏற்படுத்தினார்களோ, அதே மார்க்கத்தை, வரலாறுகளை, ஹதீசுகளை பின்பற்றக்கூடிய நம்மிடத்தில் இன்னைக்கு சகோதரத்துவம் என்றால் என்ன என்பது கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ,
அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை அளிக்கிறார். அந்த கட்டளையினுடைய தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது இது குந்தும் அஅதான், அந்த நபி தோழர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் பல பிரிவினை உடையவர்களாக, உன்னை விட நான் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கிடையாது, உன்னை விட நான் கண்ணியக்குறைவானவன் கிடையாது என்கிற சிந்தனையோடு போட்டிகளோடு பொறாமைகளோடு இருந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இது குந்தும் அஅதான், ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு ஒற்றுமை, ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினார். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அந்த அருளின் காரணமாக இன்றைக்கு நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி, வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள். இது மாதிரிப்பட்ட சிந்தனை என்பது நரகத்தினுடைய விளிம்பிலே இருக்கக்கூடிய அதே சிந்தனை அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அந்த சிந்தனையிலே நீங்கள் இருந்தீர்கள், நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலே இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய, அவர்கள் வென்றெடுத்த அந்த சமூகம் என்பது அவர்களுடைய அந்த நல்ல நடவடிக்கைகள், அந்த மக்களுக்கு மத்தியில் இறைவனுடைய வசனங்களை சொல்லி அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து காட்டி பிற மக்களையும் அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இறை தூதரை உயிரினும் மேலாக நாம் நேசிக்கிறோம். அந்த உயிரினும் மேலாக நேசிப்பது ஈமானுடைய அடையாளங்களிலே ஒன்று என்றெல்லாம் அறிந்திருக்கிறோமே. அதே அல்லாஹ் தூதரவர்கள் குறிப்பிட்டார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். எந்த அடிப்படையில்? அவன் முஸ்லிம், அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்தவன். அதேபோல் நானும் முஸ்லிம், நானும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், இதே கலிமாவை தான் நானும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு வெளியிலே இருந்து பாசிச சக்திகள் தேவையில்லை, யூத நசாராக்களுடைய அந்த சூழ்ச்சிகள் தேவையில்லை. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு பிரச்சனைகளை தூண்டிவிட்டு ஷைத்தான் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஷைத்தானுக்கு இன்றைக்கு கட்டுப்பட்டவர்களாக, அந்த வலைகளை சிக்கியவர்களாக இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான நிலைமைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த மக்கள் யாரும் யாரையும் விட சிறந்தவர்கள் அல்ல. உங்களில் சிறந்தவர்கள் யார்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே யார் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர். பொருளாதாரத்தை வைத்தோ, பாரம்பரியங்களை வைத்தோ, அந்தஸ்துகளை வைத்தோ, அல்லது அவனுடைய பற்றுதலை வைத்தோ, எதை வைத்தும் சிறந்தவன் அல்ல. ஒரு முஸ்லிமினுடைய மானம், அவனுடைய உயிர், அவனுடைய அந்த பொருள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்? மனிதனுடைய மானம் புனிதமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜிலே அரஃபா பெருவழியிலே எல்லா நபி தோழர்களையும் 1,42,000 நபி தோழர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அந்த சபையிலே சொன்னார்கள், அரஃபா பெருவழியிலே சொன்னார்கள், இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்க வேண்டும். பல அறிவுரைகளை சொன்னார்கள். அதிலே சொன்ன ஒரு அறிவுரை எது என்று சொன்னால், நீங்கள் அரபிகள் அரபி அல்லாதவர்களை விட சிறந்தவன் அல்ல, அரபி அல்லாதவன் அரபியை விட சிறந்தவன் அல்ல. உங்களால் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டவன் யாரும் கிடையாது. எல்லோரும் இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக, சகோதரர்களாக மாறுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே ஒரு செய்தியை அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். சொல்லிவிட்டு கூறினார்கள், எப்படி இந்த மாதம் புனிதமானதோ, இந்த நாள் புனிதமானதோ, இந்த மக்கமா நகரம் புனிதமானதோ, எந்த இறை இல்லத்தை இன்றைக்கு முன்னோக்கி நின்று நாம் தொழுது கொண்டிருக்கிறோமோ அந்த கஅபா எப்படி புனிதமானதோ, அதே போல ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது, ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானது, ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் புனிதமானது. அங்கே யாரை குறிப்பிட்டார்கள்? உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் அல்ல, முஸ்லிம் என்கிற வார்த்தை அங்கே பதிவு செய்தார்கள்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி முஸ்லிமாக வாழ்கிறான். அதே கலிமாவை நாமும் சொல்லி இருக்கிறோம். நமக்கு மத்தியில் இன்றைக்கு பிரிவினைகளோடும் போட்டிகளோடும் பொறாமைகளோடும் பகைமைகளோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்கே அந்த இறை தூதருடைய அந்த வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டோம்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்களே, எந்த கஅபாவை கிப்லாவாக இன்றைக்கு முன்னோக்கி நின்று அந்த கஅபாவை நாம் முன்னோக்கி நின்று தொழுது கொண்டிருக்கிறோமோ, அந்த கஅபாவை விட ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே சிறப்பித்து கூறினார்களே, எங்கே போனது நம்மிடத்திலே? பிறருடைய மானத்தையும் அவனுடைய ஒழுக்கங்களையும் அவனுடைய நடவடிக்கைகளையும் மதிக்காமல் இன்றைக்கு தாண்டோடித்தனமாக ஷைத்தானுடைய சதிவலைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்களும் மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது என்று சொன்னால் பிற சமூகங்கள் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவில் நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற பல போர்கள், உஹது போர்க்களம், இதனுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். இந்த உஹது போர்க்களத்தில் அதாவது ஆரம்ப நேரத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி என்பது சாதகமான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இடையிலே மலைப்பகுதியில் நின்று கொண்டிருந்த அங்கேயக்கூடிய வீரர்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக அங்கே காஃபிர்களுடைய கை மேலோங்குகிறது. அப்ப அந்த நேரத்தில் ஒரு சலசலப்பு அந்த போர்க்களத்தில் நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த நேரத்தில் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் நின்று போரிடுகிறார். அப்ப அந்த போர் கவச உடைகளை அணிந்து, போர் கவச உடைகள் எப்படி துப்பிகள் அதே மாதிரி உடைகள் எல்லாமே அந்த இரும்பிலாக இருக்கும். கண்ணு மட்டும்தான் அந்த மக்களுக்கு வெளியே தெரியும், யார் இந்த ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்று தெரியாது. அப்ப இப்படி ஒரு சலசலப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில எதிரிகளை பார்த்து கொண்டு அவர்களை வெட்டுவதற்காக அந்த போர்க்களத்திலே அவர்களை எதிர்ப்பதற்காக பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் படைகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாமிய படையிலே இருந்து சில சஹாபாக்கள் அந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இவரை பின்னோக்கி சில முஸ்லிம் சஹாபாக்கள் இவர் எதிரி என்று நினைத்து இவரை கொல்வதற்காக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இவருடைய மகன், தந்தையினுடைய பின்புறம் எப்படி இருக்கும், அந்த தந்தையை பிறந்ததிலே இருந்து பார்த்து வளர்ந்த மகனுக்கு தந்தையினுடைய அடையாளம் தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக தெரியும். அப்போ இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், தன்னுடைய தந்தையை எதிரி என்று நினைத்து கலிமா சொன்ன நம்மோடு இருக்கக்கூடிய இந்த நபித்தோழர்கள் அவரை கொல்லுவதற்காக பின்தொடர்ந்து செல்கிறார்கள் என்பதை பார்த்தவுடன் கத்துகிறார், அபி அபி, என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை, அவரை கொலை செய்து விடாதீர்கள், அவர் காஃபிர் அல்ல, அவர் ஒரு முஸ்லிம் என்று இந்த வார்த்தையை கத்துகிறார்கள். ஆனால் அங்கே இருந்த அந்த போர்க்களத்தில் சலசலப்புகளில் இவர் சொல்லக்கூடிய சத்தம் அங்கே கேட்கவில்லை, துரத்தி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கேட்கவில்லை. அடுத்து என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? முஸ்லிம், அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு முஸ்லிம், அவரை கொலை செய்து விடாதீர்கள் என்று கத்துகிறார், கதறுகிறார். அங்கே பின்தொடர்ந்த யாருக்கும் இவர் சொல்லக்கூடியது கேட்கவில்லை. கடைசியில பின்தொடர்ந்த அந்த நபித்தோழர்கள் யமான் அவர்களை இறை நிராகரிப்பாளர் என்று நினைத்து அங்கே அவர்கள் கழுத்தை துண்டாக்கி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஹுதைஃபா அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். அவருடைய கவச உடையை எல்லாம் வெளியே எடுத்து விட்டு பார்க்கும் பொழுது சொன்னார்கள், இது என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தையை இப்படி நீங்கள் கொண்டு விட்டீர்களே என்று நினைத்து அந்த கொண்ட சஹாபாக்கள் அங்கேயே தலை குறிந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாலே நிற்கிறார்கள். நின்று அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஹுதைஃபாவே, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள், அறியாமையில் நாங்கள் செய்து விட்டோம், அறியாமையில் நாங்கள் செய்து விட்டோம். உடனே ஹுதைஃபா அவர்கள் சொன்னார்கள், உங்களை நான் மன்னித்து விடுகிறேன். என்ன நிகழ்வு நடந்தது? தன்னுடைய தந்தையே தெரியாமல் அந்த மக்கள் கொண்டு விட்டார்கள். இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மையை கண்ணுக்கு முன்னால் தந்தை கழுத்துண்டுவாக குற்றுயிரும் குலையுருமாக இரண்டு துண்டுகளாக பிளக்கப்பட்டு அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். பார்த்த அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே சிந்தனையிலே என்ன உணர்வு வருகிறது என்று சொன்னால், இப்படி செய்து விட்டீர்களே என்று அவர்களை குறித்து எந்த வார்த்தையும் பேசவில்லை.
பதிலுக்கு அவர்கள் வெட்டவும் இல்லை, பதிலுக்கு அவர்கள் எந்த பழியையும் தீர்க்கவில்லை. உங்களை நான் மன்னித்து விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக உங்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்கிற வார்த்தையை சொல்லி அதோடு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கண்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஹுதைஃபாவே, என்னுடைய தோழர்களை மன்னித்து விடுங்கள், அறியாமையில் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹுதைஃபாவை கட்டி அழைத்து அந்த வார்த்தையை அங்கே பதிவு செய்கிறார்கள். அப்படியானால் அந்த முஸ்லிம் சஹாபாக்கள் எதிரி என்று நினைத்து அந்த யமானை துரத்தக்கூடிய நேரத்தில் அங்கே பயன்படுத்திய வார்த்தை என்ன? ஓ முஸ்லிம், அவர் ஒரு முஸ்லிம், அவரை கொண்டு விடாதீர்கள், அவரை கொண்டு விடாதீர்கள் என்று முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதே முஸ்லிமாக இன்றைக்கு இருந்து கொண்டு நம்மிடத்திலே விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை எங்கே சென்று விட்டது? கடமையான தொழுகையை நாம் தொழுவதாலோ, நோன்பை நோற்பதாலோ, வருடத்திற்கு ஒரு முறை குர்பானியை கொடுப்பதாலோ, பிற நன்மைகளை செய்வதாலோ உண்மையான முஸ்லிமாக நாம் மாறிவிட முடியாது. இந்த தன்மைகள், இந்த பண்புகள் நம்மிடத்திலே வர வேண்டும். அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்தனா, யார் எம்மை போன்று தொழுகையை தொழுகிறாரோ, மனிஸ்தகல்ல கிப்லத்தனா, யார் நம்முடைய கிப்லாவை முன்னோக்குவதை போல முன்னோக்குகிறாரோ, வமன் அக்கல தபீஹத்தனா, யார் நாம் அறுத்ததை சாப்பிடுகிறாரோ, கதாலிக முஸ்லிம், அவர் முஸ்லிம் என்று சொன்னார்கள். கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறோம், இறைவனை இபாதத் செய்கிறோம், அப்படி முஸ்லிம்கள் அறுத்ததை நாம் சாப்பிடுகிறோம், இறை தூதருடைய வழிமுறையை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இன்னைக்கு விட்டுக் கொடுத்தலும் இது மாதிரிப்பட்ட மன்னிக்கக்கூடிய தன்மையும் இல்லாமல் இன்றைக்கு அடிக்கடி பார்க்கக்கூடிய நம்முடைய முகங்கள் எதிரிகளை போல இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டு உள்ளங்களில் பகைமையை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவமா? இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புரட்சியை தான் செய்தார்களா? 23 ஆண்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இந்த சகோதரத்துவம் இதனுடைய அடிப்படை காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, பல மனிதர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒன்றை சொல்வேன், நீங்கள் ஒன்றை சொல்வீர்கள், என்னுடைய கருத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் முரண்பாடுகள் என்பது இருக்கும். ஆனால் அந்த முரண்பாடுகளை களையக்கூடிய மனோநிலையை நாம் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த மனோநிலைகள் இருக்கிறதா? பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்ததே, அதை வைத்துக் கொண்டு பல ஆண்டுகளாக அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் இல்லாமல் இருந்ததாக ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அபூபக்கர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார், உமர் அவருக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. கடைசியில் என்ன நடந்தது? உமர் அவர்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு சஹாபி நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று ஆவேசத்தோடு நேர வீட்டுக்கு போய் கதவை சாத்தி விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாத்தி விடுகிறார். அபூபக்கர் அவர்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு போய் கதவை தட்டுகிறார். உமர் அவர்கள் கதவை திறக்கவில்லை. அதற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் இப்படி நாம் பேசி விட்டோமே என்று அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவரே கவலையோடு அந்த பேசிய வார்த்தையை உணர்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றால் மட்டுமே இதற்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி அங்கே நபி அவர்களை நோக்கி ஓடுகிறார்கள். பார்க்கிறார்கள், என்னுடைய தோழர் எப்படிப்பட்ட அபூபக்கர், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர், சாஹிபுல் கார், தொகை தோழர் என்று சிறப்புப்படுத்தி சொல்லப்படக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக, நான் சொன்ன ஒரே காரணத்திற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் தியாகம் செய்த இந்த அபூபக்கர் இன்றைக்கு ஒரு கவலையோடு ஏதோ ஒரு குற்றத்தை செய்ததை போல மிகுந்த கவலையோடு நம்மை நோக்கி வருகிறாரே என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வந்து மண்டியிட்டு, யார் சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உமரை பார்த்து நான் சொல்லிவிட்டேன், தவறு என்மேல் தான், என்னை மன்னித்து விடுங்கள், உமரை நோக்கி நான் சென்றேன். உமர் வீட்டிலே கதவை திறக்கவில்லை. என்னுடைய மனம் ஏங்குகிறது, இப்படி நான் வார்த்தையை சொல்லிவிட்டேனே என்று அவருக்கு அவரை வருத்தப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக என்னுடைய சகோதரரை நீங்கள் மன்னிக்க கூடாதா என்று ஒரு வார்த்தையை கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே,
நீங்கள் மன்னிப்பு கேட்பதா, நீங்கள் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பதா? அபூபக்கரே, தவறு என்மேல் தான் என்று உமர் அபூபக்கரிடத்திலே கேட்க, அபூபக்கர் சொல்கிறார், தவறு என்மேல் தான் என்று. ஒருவருக்கொருவர் செய்த தவறுகளை நினைத்து அங்கே விட்டுக் கொடுத்தல் என்கிற ஒரு தன்மை அந்த இரண்டு பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிறது. அப்படியானால் அந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறுகளை எத்தனையோ கட்டங்களை நாம் படித்திருக்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். அதை கேட்டும் நாம் சென்று நம்மிடத்திலே மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று சொன்னால் ஒரு கடமைக்காகத்தான் இபாதத்துகளை குத்பாவை கேட்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மையான நிலையும் கூட என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய நடவடிக்கைகளும் நம்முடைய பேச்சுக்களும் இதை வெளிப்படுத்துகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அற்ப காலம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய உயிர் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழும் என்று நமக்கு தெரியாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்படிப்பட்ட ஒரு உறவை நமக்கு தந்தது எது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா தான் நம்மை சகோதரர்களாக இங்கே உருவாக்கி இருக்கிறது. ஏதோ ஒரு பகுதியிலே பிறந்திருப்போம், ஏதோ ஒரு பகுதியிலே நாம் வாழ்ந்திருப்போம், ஏதோ ஒரு பகுதியிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தியது, நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தது, நம்மை எல்லாம் சகோதரர்களாக மாற்றியது இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா தான் என்பதை மறந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே ஒரு சுஹபத்தோடு, ஒரு நட்போடு, ஒரு சகோதரத்தோடு வாழக்கூடிய நாம் இந்த உறவு என்பது மறுமை வரைக்கும் தொடருமா என்று நமக்கு தெரியாது. நம்மை பெற்றெடுத்த தாயோடு, பெற்றெடுத்த தந்தையோடு, நாம் பெற்ற பிள்ளைகளோடு, நம்முடைய உறவுகளோடு, நம்முடைய உடன்பிறப்புகளோடு நாளை மறுமை வரைக்கும் இந்த உறவுகள் இருக்குமா என்று தெரியாது. எத்தனை பேர்களுடைய நிலைமைகள், முடிவுகள் மறுமையிலே எப்படி இருக்கும் என்று தெரியாது. இந்த உலக வாழ்க்கையோடு இந்த தொடர்புகள் முடியும். அதே நாளைக்கு அவரும் சொர்க்கவாசி, நாமும் சொர்க்கவாசியாக இருந்தால்தான் இந்த நட்பு தொடர்பை தவிர அவரிடத்தில் இறை நிராகரிப்பு இருந்தது என்று சொன்னால் அந்த நட்புகள், சுஹபத்துகள் மறுமையிலே தொடராது. இப்படி கேள்விக்குறியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த தூதரை பின்பற்றி இஸ்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய பல உபதேசங்களை, குர்ஆனுடைய வசனங்களை, பல செய்திகளை பின்பற்றி வாழக்கூடிய நம்மிடத்தில் ஏன் இந்த நற்குணங்கள் இன்று வரைக்கும் நம்மிடத்தில் வரவில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள் எந்த மனிதனுடைய உள்ளத்தையும் காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அதாவது ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். யாரை பார்த்து? இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அடிமைகளாக சந்தைகளை விற்கப்பட்ட கருப்பின அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மிகுந்த ஒரு அந்தஸ்தை வைத்து இஸ்லாம் அழகு பார்த்தது. என்ன காரணம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட மொழிந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி. ஆனால் அப்படிப்பட்ட பிலாலை பார்த்து ஒரு நபித்தோழர் சொன்னார், இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்கிற வார்த்தையை சொன்னார். இது பிலாலுக்கு மிகுந்த ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்னை பார்த்து இவர் சொல்லிவிட்டாரே, நான் கருப்புதான், என்னுடைய தாய் கருப்புதான், எங்களுடைய வம்சமே கருப்புதான், இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை இந்த கலிமாவை சொன்னதற்கு பிறகும் இப்படி சொல்லிவிட்டாரே என்று பயங்கர கவலையோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தியை தெரிந்தவுடன் அந்த நபித்தோழரை அழைத்து கேட்டார்கள், இனி உம்ரவுக ஜாஹிலியா, இன்னும் அறியாமையிலே தான் நீங்கள் இருக்கிறீர்களா? ஜாஹிலியாக்கான தன்மை இன்னும் உங்களை விட்டு போகவில்லையா என்று அவர் பேசிய ஒரு வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையின் மூலம் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். குலத்தை வைத்து பெருமை அடிப்பதோ, நீ உயர்ந்தவரா நான் தாழ்ந்தவரா என்பதை பற்றி நாம் பார்ப்பதோ, இப்படிப்பட்ட எதை வைத்தும் ஒரு முஸ்லிம் சிறந்தவன் அல்ல. உங்களிடத்தில் யார் இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களிடத்தில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே இந்த வசனத்தின் மூலம் இந்த மக்களை ஒன்றிணைத்தார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த சகோதரத்துவ தன்மை அன்றைக்கு வெளிப்பட்டதனுடைய விளைவு இஸ்லாம் பல நாடுகளில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகுவதற்கு
இப்படி எல்லோரையும் ஒன்று போல வைத்துதான் இஸ்லாமிய மார்க்கம் அழகு பார்த்தது, இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு மத்தியில் குரோதம் பகைமை இருந்தது என்று சொன்னால் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக எல்லாவற்றையும் நான் களைகிறேன் என்கிற அந்த மனப்பான்மை நாம் உருவாக்கி கொண்டு, அவன் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரை மாற்றிக் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅஹீஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸிஹி. ஒருவன் உண்மையான முஃமினாக முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால், தான் நேசிப்பதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பும் வரை அவன் முஃமினாக முடியாது. நாம் எதை விரும்புகிறோமோ அதை நம்முடைய சகோதரனுக்கும் நாம் விரும்ப வேண்டும். அதை விரும்பக்கூடிய நேரத்திலே தான் அவன் முஃமினாக மாற முடியும் என்று நபி அவர்கள் இதே போன்று பல செய்திகளை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, லா தபாகது, ஒருவருக்கொருவர் கோபப்படாதீர்கள், வலா தஹாசது, ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் முகம் திருப்பிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கிறோம். வக்கூனு இபாதல்லாஹ் இஹ்வானா, அல்லாஹ்வினுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் வாழுங்கள் என்கிற ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லி காட்டினார்கள். நாம் கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக, முகத்தை திருப்பிக் கொள்வதன் வாயிலாக, பொறாமையின் வாயிலாக எதையும் நாம் இந்த உலகத்திலே சாதிக்க முடியாது. அதனால் தோல்வி என்பது நம்மை தான் வந்து அடையும். இதற்கு எடுத்துக்காட்டாக பல வரலாற்று நிகழ்வுகளை இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்றுள்ள இந்த செயல்கள், கோபம் என்பது அதை வெளிப்படுத்தியதற்கு பிறகு யோசிப்பவன் அவன் அந்த நேரத்திலே அறிவுடையவன் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ரஆ மல்யுத்தம், பாக்ஸிங் அப்படிங்கிற அந்த போட்டியில ஒருவன் இன்னொருவரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீதுல் லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபம் வரும் பொழுது அதை அடக்கிக் கொள்கிறானே அவன்தான் சிறந்த வீரன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பார்வை, இது மாதிரிப்பட்ட போட்டிகள்ல யார் இன்னொருத்தரை வென்றெடுக்கிறாரோ அவன்தான் வீரன், அவன்தான் சாம்பியன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் யார் சாம்பியன், யார் வீரன்? கோபம் வரும் பொழுது அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். மூமினுடைய முத்தக்கின்களுடைய பண்பு என்ன? கோபம் வந்தால் வல்காலிமினல் கைல், அதை விழுங்குவார்கள். எப்படி ஒரு மருந்தை, ஒரு மாத்திரை நாம் விழுங்குகிறோமோ, கோபம் வருது, அந்த நேரத்தில் நாம் பொறுமையா இருப்பதன் மூலமாக அவனை விட நாம் தாழ்ந்தவன் கிடையாது, அல்லது நான் ஒண்ணுமே இல்லாதவன், பிழைக்க தெரியாதவன். இன்னைக்கு சமுதாயம் அப்படிதானே சொல்லுது, உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கு, இருந்துகிட்டு நீ ஒரு ஏமாளியை போல இருக்கிறாய் என்று ஷைத்தான் பல ரூபத்தில் நம்மை தூண்டி விடுவான். அப்படி தூண்டக்கூடிய நேரத்தில் அதற்கு நாம் அடிபணிந்தவர்களாக மாறிவிட்டால் ஷைத்தானிய வலையிலே நாம் சிக்கிக்கொள்வோம். இதுதான் யதார்த்தம். அப்ப இப்படி கோபத்தை நாம் வெளிப்படுத்தாமல் பொறுமையோடு போவதன் மூலமாக அங்கே அவனை விட நாம் ஒன்றும் தாழ்ந்தவன் நாம் நினைத்து விடக்கூடாது. அங்கே நாம் கட்டுப்பட்டது இறைவனுடைய தூதருக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு இபாதத்தை நாம் நிறைவேற்றுகிறோம், அந்த இபாதத்திலே வைத்து அல்லாஹ் ஏதாவது ஒரு முடிவை சொல்கிறானா? இன்னல்லாஹ் மஅஸ் சாபிரின், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். ஏன்னா இந்த பண்பு என்பது சாதாரணமாக எந்த மனிதனிடத்தில் வந்து விடாது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஷைத்தான் இப்படிப்பட்ட இந்த கோபத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு குரோதத்தை ஏற்படுத்துகிறான். அவனுடைய வலையிலே சிக்கி மிகுந்த ஒரு பொறாமையோடு
முகத்தை திருப்பிக் கொண்டு இப்படிப்பட்ட வன்மங்கள் உள்ளங்களிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு முஸ்லிமினுடைய பண்பாக இருக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் உங்களுக்கு மத்தியில் சுஹபத்தை, நட்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் எது தெரியுமா? அஃஷு சலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சலாம் எப்படி ஆகிவிட்டது? ஏழைக்கு என்றால் ஒரு சலாம், பணக்காரனுக்கு ஒரு சலாம், இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறிவிட்டு பணக்காரனை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, ஒரு ஏழையை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படிதான் சலாத்திலும் இன்னைக்கு ஏழை பணக்காரன் என்கிற ஒரு வித்தியாசங்களை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நமக்கு மத்தியில் ஒரு சுஹபத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பண்பாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை பகைகளால் குடும்பத்தில் இன்னைக்கு எத்தனை பேர்கள் பேசாதவர்களாக இருக்கிறோம், நட்பு வட்டாரங்களில் பேசாதவர்களாக இருக்கிறோம், வியாபார ரீதியாக உறவை துண்டித்தவர்களாக இருக்கிறோம். ஒரு முஸ்லிம் என்கிற அடிப்படையில் நாம் சலாம் சொல்ல வேண்டும். நான் முதலிலே சலாம் சொன்னால்தான் அவரை விட நான் சிறந்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்களே. அப்படிப்பட்ட பண்பு ஏன் நம்மிடத்திலே வரவில்லை? ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது, இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. எவன் ஒருவன் இன்னொரு சகோதரனிடத்திலே பேசாமல் 3 நாளைக்கு மேல் இருக்கிறானோ அவனுடைய அமல்கள் வானத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படாது, இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்படாது, அது அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு மத்தியிலே கோப தாபங்கள், இது மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வுகள், உறவை முறித்து வாழக்கூடிய தன்மைகள் இருந்தது என்று சொன்னால் அதையெல்லாம் நாம் கலைந்து விட்டு நான் கட்டுப்படுவது ஏதோ இவனுக்கு அல்ல, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் கட்டுப்படுகிறேன் என்கிற தன்மையை நம்முடைய உள்ளத்திலே நாம் உருவாக்க வேண்டும். சகோதரர்களாக ஒன்றிணைந்து இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு, இந்த மார்க்கத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த செய்திகளை, விஷயங்களை முறியடிப்பதற்கு, இந்த சமூகத்திலே வளர்ந்து வரக்கூடிய சமுதாயங்களுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு என்ன வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்கிற முயற்சியிலும் சிந்தனையிலும் ஈடுபட்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய அருவருக்கத்தக்க கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள் எல்லாவற்றையும் நாம் களைந்து மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நல்ல பண்புகளை கொண்டவர்களாக, நல்ல குணத்தோடு வாழக்கூடியவர்களாக, நல்ல முக்மீன்களாக, ஒருவருக்கு ஒரு சகோதரர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனோநிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் இன்னல்லாஹ யஅமுருக்கு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.